அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்கி ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். அரசியல் எந்த அளவுக்கு சூடு பிடிக்குது என்று பார்க்கறதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் எந்த அளவுக்கு என்னன்னு கல்கி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல் என்பது மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலை உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க அரசியல் என்பதை ஒரு வியாபாரமாக கொண்டு வரும் சூழ்நிலை உருவாகி இருப்பதால் அதை கணிச்சு சொல்லக்கூடிய எல்லாருமே இப்போ யோசிக்க சூழ்நிலையில் உருவாகியிருக்கு. இந்த சூழ்நிலையில் மிக கடுமையான சில காரங்களை விஷயங்களை அவங்க தகர்த்தெடுத்துடுறாங்க. நன்மையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு யாருமே இந்த அரசியல் நோக்கத்தோடு வரல. அரசியல் ஒரு ஆன்மீக நிறைவே அடிப்படையில் வந்து மக்களுக்கு நல்ல நன்மை காரியங்களும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க இருக்கிறதா தெரியல. ஏன்னா எல்லாருமே வியாபாரபுரமாக ஆக்கிட்டாங்க. அந்த வியாபாரம் என்னன்னு கேட்டால் அது அரசியல் அப்படிங்கிறது நியாயப்படி பார்த்தா இப்போது அரசியலை ஒரு இவ்வளோ பெரிய அரசியல் வியாபாரம் மாற்றாமல் இது அரசியலாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே நாம் ரொம்ப இதில் வருத்தப்படுறோம். மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி எல்லாம் இது வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக நடக்கலை, இது வியாபாரமாக தான் நடக்குது அப்படிங்கிறத மக்களுமே இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் என்ன சொல்கிறோம், இந்த அரசியலை நீங்கள் அரசியலாக பார்க்காம ஒரு நல்ல ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்படணும். இந்த நாட்டில் மக்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை நினைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற குரல், இதில் இருக்கிற குரல் என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே காசு. இந்த காசை மட்டுமே நம்பி அரசியலை நீங்கள் நிற்கிறீங்க. அதனால் மிக 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 தப்பு. என்ன கேட்டால் இன்னும் சொல்லப்போனால் இதை அரசியலையாய் நீங்கள் அரசியலாக்காமல் இனிமேல் நாங்கள் எல்லாருக்குமே இந்த இலவச பொருள் கொடுப்போம், அவங்களுடைய இவங்களுக்கு காசு கொடுப்போம், இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுப்போம், பதவி கொடுப்போம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த அரசியலை ஆக்கி அதை இன்றைக்கி ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இதனுடைய விளைவு எதிர்காலத்தில் மிகப்பெரிய மக்களை பாதிக்க செய்யும் என்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே பணம் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் கூட ஸ்டார்டிங்லேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பணம் தான் மெயின். ஓகேங்களா? வெளியே பெட்ரோல் பங்க் வந்தால் கூட 100 ரூபாய் இல்லைனா கூட பெட்ரோல் போட முடியாது. இதான் இன்னைக்கு இருக்கிற சராசரி வாழ்க்கை. பணமே முக்கியம் தான் சொல்கிறீங்க. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க ஐயா? பணம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரே இது கான்செப்ட் கொண்டு வரீங்க. நான் அதை பற்றி சொல்லலை, நான் அரசியலில் சொல்கிறேன். அரசியல் அப்படின்னு சொன்னால் அரசியலை மட்டுமே நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற சப்ஜெக்டு அரசியலை பற்றி தான் பேசுகிறேன். இன்றைக்கி அரசியல் அரசியலுங்கிறது அரசியலாக இல்லை, இது எல்லாருடைய எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் யார் பேசினாலும் எங்கே போனாலும் பணம்
பணம், அந்த பணம் என்ன செய்யுதுன்னா, நான் பொருளாக கொடுப்பேன்னு சொல்கிறேன், நான் குப்புரை கொடுப்பேன்னு சொல்கிறேன், நான் பணமாக கொடுப்பேன்னு சொல்கிறேன், நான் காசாக கொடுப்பேன்னு சொல்கிறேன், இல்லைன்னா நான் அவருக்கு ஒரு பொருளாக கொடுப்பேன்னு சொல்கிறேன், நான் டிவி கொடுப்பேன்னு சொல்லுவேன். இப்படி எல்லா விஷயத்துலையுமே நான் காசை மட்டுமே அரசியல் நிர்ணயிக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய சப்ஜெக்டே இதான். நீ அரசியலை அரசியலாக செய்யாமல் அதை நீ காசுக்கு மட்டுமே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நான் மறுக்கிறேன், வெறுக்கிறேன். அது மக்கள் அத்தனை பேருமே மறுக்கிறாங்க. இதை மனசில் அவங்களால சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் சில மக்கள் அதாவது வறுமையில் இருக்காங்க, சில பேர் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்காங்க. ஆனால் காசுக்கு இருக்கிறவங்களும் காசு இல்லாதவனும் நான் இதுக்கு மேலேயே நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனும் எல்லாருமே இந்த அரசியலுக்குள்ள மட்டுமே எதை வேணாலும் சம்பாரித்து நாம் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணெய்க்கு நிலைக்கு வந்துட்டாங்க. அதை நான் கண்டிப்பாக மறுக்கிறேன். ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். அரசியல் இப்போ என்ன சொல்ல வரீங்க? எந்த ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லுங்க. நிலையான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த மக்கள் நல்ல இந்த சூழ்நிலையில் இதுவரை இருந்த எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு மக்கள் பூராவுமே மக்கள் தன்னுடைய நலனை அடுத்தவங்க பார்க்கணும், அவங்களுடைய நலனே வாழணும், நலனுக்காகவே அவங்க மக்கள் எல்லா நன்மையோடு இருக்கணும். அது அப்படிங்கிறது தான் என் குறித்ததில்லை. இதில் என்ன ஆட்சி பண்ணால் மாற்றினால் என்ன, என்ன ஆட்சி போனால் என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் மென்ஷன் என்னவே இல்லை. எனக்கு தேவை மக்களுடைய நலன் என்னவோ, நலனுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடியவங்க யாரோ அவங்க தேவைன்னு நான் விரும்புகிறேன். அடுத்த ஆட்சியில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.